லாஸ்ட் கிளாஸ்ல சொன்ன மாதிரி ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ப்ரிலிம்ஸ்ல கிளியர் பண்ணணும்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் மீன்ஸ் லாஸ்ட் அட்டம்ப்ட்ல இல்ல உங்களோட டெய்லி டெஸ்ட் எழுதுங்களா அந்த டெஸ்ட்ல அவுட் ஆஃப் 100 கொஸ்டின்ஸ்ல 35 தான் கரெக்ட் வருது. இந்த லெவலில் தான் இன்னும் இருக்கு அப்படி சொல்றவங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். இல்லைன்னா லாஸ்ட் அட்டம்ப்ட்ல 35 மார்க் வந்திருக்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்டஸ்ல உங்களோட ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணணும்னா உங்களுக்கு மோஸ்ட் க்ரூஷியல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்ன ரீசன்? அட்லீஸ்ட் ஒரு 10லேருந்து 14 கொஸ்டின் வரும். நமக்கு அந்த ஃபுல் கொஸ்டின் டார்கெட் கிடையாது. ஒரு 6 கொஸ்டின் டார்கெட் பண்ணா கூட 5 வச்சுங்க. 5 நம்ம படிச்சது வந்தா கூட 35 இருந்து 40 ஆயிடும். 40 மார்க்ஸ்னா கட் ஆஃப் 80 வந்துடும். ஸோ நியரிங் தி ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப். மீனிங் புரிஞ்சா? இந்த 35 மார்க் நீங்கள் அசால்ட்டா பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இதை வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக 2 மாதத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் படிச்சிட்டா கூட 8 மார்க்ஸ்ல நீங்கள் முடிச்சிருக்கலாம் லாஸ்ட் ஒரு 1 இயர்ல. ஸோ அதை நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணாலே 35 வந்துடும். 35க்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் 5 மார்க்காக இம்ப்ரூவ் பண்ணணும்னா அதில் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்கிறது வந்து என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஐயா இருக்குல்ல, அதில் நம்ம பொண்ணு பார்க்குறோம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் மோஸ்ட் க்ரூஷியல். ஏன்னா அட்லீஸ்ட் உங்களால் 6 மார்க் வாங்க முடியும். 6 மார்க்னா 41 வந்துடும். 80 மார்க் கட் ஆஃப் தாண்ட முடியும். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்ல அட்லீஸ்ட் இந்த 6 கொஸ்டினாச்சும் கரெக்ட் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த ஏரியால வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்க ப்ரிலிம் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வார்த்தைகள் இருக்கும். இந்தியாவே உருவாக்குனது, அதாவது இண்டிஜினியஸ்லி டெவலப்டு டெக்னாலஜி. ஸோ இந்த வருஷம் இல்லை லாஸ்ட் இயர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டி சப்மரைன் வச்சுக்கலாம். ஆன்டி சப்மரைன்ற ஒரு விஷயம் வந்து இந்தியா உருவாக்கி இருக்கு அப்படின்னா அந்த டெக்னாலஜி வந்து கொஸ்டின் கேட்கலாம். இது ஒரு ஆங்கிள். இதே விஷயத்தை இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலில் இந்த இயர்ல இந்தியா ஏதாவது டெக்னாலஜிக்குள்ள ஜெயிச்சிருக்கு, இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேஸ்ல ஒரு மிஷன் இருக்கு வச்சுக்கலாம். அந்த மிஷன் வழியா அடுத்த லெவல் போயிருக்கு அப்படின்னா அந்த ஸ்பேஸ் மிஷன் பத்தி கேட்கலாம். இது பேசிக்ஸ், இதெல்லாம் தெரியும். அண்ட் இந்த டாபிக்ல சேம் சிலபஸ் இன்னும் கொஞ்சம் ஜென்ரலா பார்க்கும்போது ஒரே வார்த்தை சொல்லணும்னா ரீசென்ட் டெவலப்மெண்ட்ஸ். அது கம்ப்யூட்டர்ல இருக்கலாம், ஹெல்த்ல இருக்கலாம், ஸ்பேஸ்ல இருக்கலாம், ரோபோட்டிக்ஸ்ல இருக்கலாம், பயோடெக்னாலஜில இருக்கலாம், இல்லை இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ல இருக்கலாம். ஸோ எந்த விஷயம் பேப்பர்ல வருதோ இதோட பேசிக்ஸ் கேட்கலாம். பேசிக்ஸ்னா ஸ்கூல் புக்கோட 6th சயின்ஸ் கூட கேட்கலாம். ஸோ இப்படி பார்க்கும்போது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சிலபஸ் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ இந்த ஆங்கிளில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இது ஃபுல்லாக முக்கியம் தான். என்னோட கோர்ஸில் இதெல்லாமே கிளாஸ் முடிச்சிருக்கேன். பட் ஒருவேளை இன்னொரு 6 மாதம் தான் இருக்குது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் ஏதாவது ஒரு சோர்ஸை ஃபாலோ பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு 6-7 கொஸ்டின் கரெக்ட் வாங்க முடியுமா அப்படி கேட்டால் கரெக்ட் வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 2024 வச்சுக்கலாம். லாஸ்ட் ப்ரிலிம்ஸ் வந்துச்சுல, லாஸ்ட் ப்ரிலிம்ஸோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ரேண்டமாக சொல்கிறேன், ஜென்ரேட்டர் பற்றி ஒரு கொஸ்டின் வந்துச்சு, ஆர்டிஜி பார்த்துருப்பீங்க. ரெண்டாவது நியூக்ளியர் ரியாக்டர் பற்றி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. இன்னொரு கொஸ்டின் ரேடார் பற்றி வந்துச்சு, ரேடார். இன்னொன்று வந்து ஏர்கிராஃப்ட், இந்தியாவோட ஏர்கிராஃப்ட், மற்ற கண்ட்ரியோட ஏர்கிராஃப்ட் அதை லிஸ்ட் பண்ணி கொடுப்பாங்களே அந்த மாதிரி. ஹைட்ரோஜெல்னு ஒரு கொஸ்டின், ஃபியூல் செல், பயோ ரியாக்டர், ரேண்டமாக சொல்கிறேன். ஒரு 10-12 கொஸ்டின் இருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு சோர்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் கவர் ஆகிடும். பட் நீங்கள் சூஸ் பண்ணுற ஒரு சோர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஸ்டாண்டர்ட் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறதா இருக்கணும். நான் ஃபாலோ பண்ணுறது ஒரு 3 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து விஷன் ஐஎஸ். நீங்கள் விஷன் ஐஎஸை ஃபாலோ பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா டெய்லி விஷன் ஐஎஸ் போடுற கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணணும். இப்போ முடியாது, ஏன்னா நீங்கள் கிராஸ் ஆகிடுச்சு, 6 மாதம் தான் இருக்குது. அப்போ இதை தூக்கிட்டு மந்த்லி விஷன் ஐஎஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இது ஒன்று. அண்ட் ஆல்சோ 1 இயர் கம்பெனிஷன் இருக்குல்ல, 365 இருக்குல்ல, அந்த விஷன் 365 கவர் பண்ணணும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கவர் பண்ணணும். இது மட்டும் பார்த்தாது விஷன் ஐஎஸ் அகாடமியோட டெஸ்ட் சீரிஸ் இருக்கு. இந்த டெஸ்ட் சீரிஸ்ல கொஸ்டின் இருக்கும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொஸ்டின் மட்டும் பிக் பண்ணிட்டு அதை முடிச்சிடும். ஒரே சோர்ஸ், மந்த்லி ஆனுவல் டெஸ்ட் சீரிஸ். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மட்டும் பிக் பண்ணி படிங்க. என்ன சொல்ற புரிஞ்சா? மந்த்லி கம்பெனிஷன் எடுத்தீங்கன்னா ஃபுல்லாக படிக்காதீங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி முடிங்க. அதை மட்டும் முடிச்சுட்டு 365 அப்டேட் பண்ணிக்கிட்டு டெஸ்ட் சீரிஸை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கனாலே மேலே சொன்னால எக்ஸாம் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த ஒரு 10 கொஸ்டின்ல இந்த மாதிரி அடுத்த இயர் வரப்போகிற ஒரு 6-7 கொஸ்டின் கண்டிப்பாக இல்லை கவர் ஆகும். ஒருவேளை விஷன் ஐஎஸ் ஒர்க் அவுட் ஆகல, எனக்கு அது படிக்க கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் மேபி திருஷ்டி ஐஎஸ் ஃபாலோ பண்ணலாம். அதையும் ஆல்மோஸ்ட் கவர் ஆகிடும். இல்லைனா ஃபோரம் ஐஎஸ். நான் இது எதுவுமே நான் சொல்லலை, கிளாஸ் சொல்லலை. ஓகே, கிளாஸ் நான் சொல்லவே இல்லை. அவங்க ஆன்லைன் வெப்சைட்டில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் போடுவாங்க. ஏதாவது ஒரு சோர்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் விஷன் ஐஎஸ் ஃபாலோ பண்ணலாம், ஃபோரம் ஐஎஸ் இல்லை திருஷ்டி ஐஎஸ். இதுக்கு முன்னாடி ஒரு அகாடமி இருக்குது, நெக்ஸ்ட் ஐஎஸ் ஒரு அகாடமி இருக்குது. அவங்களும் டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் போடுறாங்க. பட் ஸ்டாண்டர்டாக லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் நான் படிக்கிறதுலேருந்து இன்னும் பெரிய போடுறாங்களே அவங்கள ஃபாலோ பண்ணுறது ஸ்டாண்டர்டாக இருக்கும். என்ன பாயிண்ட் சொல்ல வர புரியுதா? சிலபஸ் வந்து டைனமிக். நீங்கள் எவ்வளோ தான் ஃபோக்கஸ் பண்ணாலும் கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே உங்களால் 10 கொஸ்டின் கரெக்ட் வாங்க முடியாது. அப்போ ஏதாவது ஒரு சோர்ஸில் எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னா இந்த 3 சோர்ஸ். ஸோ டெய்லியும் ஒரு 1 hour அலோகேட் பண்ணுங்க. இல்லை 1.5 hour. அந்த 1.5 hourல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மட்டும் தான் கவர் பண்ணுவேன், விஷன் மட்டும் தான் கவர் பண்ணுவேன், இல்லை ஃபோரம் ஐஎஸ். இதை ஒன்று பிக் பண்ணிட்டு அது கலெக்ட் பண்ணிட்டீங்கனாலே ஈஸியாக முடிச்சிடலாம். அந்த 6 மார்க் இருக்குல்ல, 35 மார்க்ஸ் வந்து இன்னும் ஈஸியாக 40 மார்க் கொஞ்சம் கிராஸ் ஆகிறதுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சில பேர் ஆல ஃபார் எக்ஸாம்பிள் விஷன் ஐஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ நான் சொன்னது எல்லாமே செக் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? எவ்ரி இயர் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்ததுக்கப்புறம் ஆன்சர் கீப் செக் பண்ணும்போதுக்கப்புறம் எந்த அகாடமியில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொஸ்டின் இருக்குது 2024, 2023, 2022, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எல்லா அகாடமி செக் பண்ணுவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கரண்ட் அஃபேர்ஸ் நடத்துறேன்னா ஆல்மோஸ்ட் டாப் அகாடமி என்ன நடத்துறாங்களோ அதெல்லாம் கவர் பண்ணி பண்ணுவோம். நம்ம சூஸ் பண்ணுவோம்ல, சூஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், இந்த எல்லா அகாடமியும் ஆல்மோஸ்ட் 3/4 கவர் பண்ணுறோம். ஸோ ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலாம். இந்த லிஸ்ட்டில் என்ன பண்ணல, நான் வஜ்ராம் தரல, நான் வச்சுங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது 90% அட்லீஸ்ட் பாதி வந்திருக்கும், நான் கொடுத்துருக்கேன். ஓகே, பகன் வரலாம். இதுலேயும் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. என்ன காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னா விஷன் ஐஎஸ் டெய்லியும் படிக்கிறது, மந்த்லி படிக்கிறது, ஆனுவல் கம்ப்ளீஷன், இதெல்லாம் படிக்கிறது வந்து பல்கி ப்ராசஸ். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், ஆர்டர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து செம டஃப், அதுக்கான ஆர்டர் கொடுத்தாகணும். ஒரு வேளை என்னால் பல்கியாக படிக்க முடியாது, எனக்கு ஒரு கிக் ஸ்டார்ட் வந்து யாராவது இருந்தால் தான், ஒரு மென்டர்ஷிப் இருந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா வேறு வழியே இல்லை.
ஏதாவது ஒரு அகாடமி நீங்கள் மாடல் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மாடல் கிளாஸ் ஈவன் டாப் அகாடமி கூட போட்டிருக்காங்க. பட் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும்? ஆஸ் யூஷுவல் எல்லா அகாடமியுமே ஈவன் இப்போ நான் கூடமே இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா அந்த ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் ஷேர் பண்ணுவோம்ல. எல்லா அகாடமியோட கிளாஸையும் வாட்ச் பண்ணுங்கள். எந்த கிளாஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ, ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுதோ அதை சூஸ் பண்ணுங்கள். செகண்ட் ஆப்ஷன் யாருக்கு? செல்ஃபாக படிக்கிறேன் விஷயம் நான் எடுத்து வச்சுட்டு நான் ஃபஸ்ட் மந்த் எடுத்து வச்சிருக்கேன். அதில் 4 டாபிக் மேலே கிராஸ் பண்ண முடியல. அந்த 4 டாப்பிக்கோட பல்கி விஷயம் ஒன்று. ரெண்டாவது முக்கியமானது, அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை கான்செப்ட்ஸ்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியல, ஜஸ்ட் படிக்கிற மாதிரி இருக்குது, ஐடியா புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஏதாவது கிளாஸ் ஜாயின் பண்ணணும். என்ன ரீசன்? மென்டர்ஷிப் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் மென்டர்ஷிப்? ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக் கான்செப்டை ஈஸியாகி தர்றது. இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டோ. நீ படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ கிளாஸ் மாதிரி கொடுத்து ஒரு ஐடியா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அகைன் சொல்கிறேன், ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுனால நீங்கள் வீக் ஆகிட முடியாது. ஃபர்ஸ்ட் நான் வச்சுங்க. ஈவன் ஒரு டாப்பர் கூட ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 அகாடமி ஷேர் பண்ணுறேன். நான் இதில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படித்தேன், இதில் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தேன், இது ஆப்ஷனில் எழுதி பார்த்தேன், இது டெஸ்ட்டுன்னு அவர் ஷேர் பண்ணுறாரு. ஒரு டாப்பரே தன்னோட வேலையை ஸ்மார்ட்டாக ஆகிக்கிறார். பட் என்ன சொன்னேன்னா, நீங்கள் அந்த ஸ்மார்ட்னஸ்க்காக எல்லாராலையும் மணி கொடுத்து அகாடமியில் ஜாயின் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ நீங்கள் செல்ஃபாக படிக்க போகிறீங்கன்னா 2 விஷயம் செக் பண்ணிங்க. விஷயம் எடுத்து படிக்கிறீங்க, உங்களால் அந்த பல்கி ப்ராசஸ் அந்த ஃபுல்லாத்தையும் படிக்க முடியல, பாதிலே ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் யோசிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, படிக்கிற விஷயம் கான்செப்ஷனலாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மைண்டில் உட்கார மாட்டேங்குது அப்படின்னா, இது ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னா உடனடியாக ஒரு மென்டர்ஷிப் தேவை. அந்த மென்டர்ஷிப்பை யூடியூப்ல நிறைய இருக்குது, அது தேடுங்க. இப்போ என்னோட சைஸ் சொல்கிறேன். என்னோட கிளாஸ் ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க அவங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ன கிடைக்கும். ப்ரிலிம்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணவங்களும் சரி, இல்லை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மாடல் கிளாஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு என்னோட சைட்ல இருந்து நான் என்ன ப்ரொவைட் பண்ணுறேன், ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட பேசிக்ஸ் இருக்குல்ல, ஹெல்த், டிசீஸ், ஸ்பேஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, என்விரான்மெண்ட், நியூக்ளியர் டெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி, இந்த எல்லா பேசிக்ஸ் சாப்டர்ஸும் எப்படி பாலிட்டியில் கிளாஸ் 1 கிளாஸ் 2 படிப்பீங்களோ ஸ்ட்ரக்சர்டாக இந்த எல்லா டாப்பிக்கும் முடிச்சிருவீங்க. கிளாஸஸ் இருக்குது. இது ஒன்று. த சேம் டைம் செகண்ட் லெவலில் லாஸ்ட் 1 இயரில் பேப்பரில் வந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குல்ல, அது கம்பைலேஷனாக ஒரு கிளாஸ் கிடைக்கும். இந்த கிளாஸ் நான் மோஸ்ட்லி நியூஸ் பேப்பர் வீடியோ இருக்குல்ல, அதில் ஒரு நெரட்டிவ் இருக்குல்ல, அந்த நெரட்டிவ் இருக்காது. அப்படி தான் இருக்கும். பட் பாயிண்ட் என்னன்னா, இது பியூர்லி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூனா பேப்பரில் வந்திருக்கும், அது செகண்டரி ஆகிடும். பிரைமரி என்னன்னா விஷன் ஐஏஎஸ், ஃபோரம் ஐஏஎஸ், இது 2 என்னோட சோர்ஸ். ஸோ நான் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு பேப்பரில் கவர் பண்ண விஷயம் அது ஷேர் பண்ணுறேன். அது கூட விஷன் ஐஏஎஸ்லையும் ஃபோரம் ஐஏஎஸ்லையும் என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கோ அதை செக் பண்ணிவிட்டு அதை கம்பைல்டாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குன்னு வீக்லி கரண்ட் ஷேர் பண்ணும். இது 2 படிச்சுட்டு டெஸ்ட் இதனாலே போதுமானது. நான் சொல்றது அவுட் ஆஃப் 10ல் 7 வாங்குறதுக்கு எலிஜிபிள் மினிமலாக சொல்கிறேன். ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் எப்படி தரேன்னா, ஒன்று கான்செப்ஷுவலாக ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ கான்செப்ட் ஸ்ட்ராங் பண்ணாலே ஓரளவுக்கு ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று தூக்கிட முடியும் கெஸ் பண்ணி. ரெண்டாவது, எந்த சோர்ஸ்லேருந்து அதிகமாக கொஸ்டின் வருதோ அதை கவர் பண்ணிடுறோம். விஷன் ஐஏஎஸ் அண்ட் ஃபோரம் ஐஏஎஸ் அதையும் கவர் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா வரது சான்ஸ் இருக்குது. இது என்னோட மெத்தட். நான் அகைன் சொல்கிறேன், இதெல்லாம் நான் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டேன். லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே எல்லா பேசிக்ஸ் சயின்ஸ் டெக்னாலஜி என்னென்ன பேசிக்ஸ் இருக்கோ சொல்லிட்டு எல்லாம் லிஸ்ட் போட்டு கவர் பண்ணிட்டு நான் காட்டுறேன். இங்கே போட்டுருக்கல, சயின்ஸ் இன்ட்ரோ, கிரிப்டோகிராஃபி, கிரிப்டோ கரன்சி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், 1Gலேருந்து 5G, பிக் டேட்டா, கிளவுட் கம்ப்யூட்டிங், நியூக்ளியர் எனர்ஜி, நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், ரோபோட்டிக்ஸ், பயோடெக்னாலஜி, ஸ்பேஸ் ஆர்பிட்ஸ், நாசா அப்டேட், டிசீஸ்ல நான் கம்யூனிகபிள், டியூபர்குலோஸ், இதெல்லாம் அப்டேட் தான். இது கூடவே ஸ்பேஸ் சொன்னால ஸ்பேஸ் ஆர்பிட்ஸ், ஒவ்வொரு மிஷனாக ரீசெண்டாக இஸ்ரோவோட மிஷன்ஸ் என்ன, இன்டர்பிளானரி மிஷன் என்ன, இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட், இன்டர்நேஷனல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்குல்ல சயின்ஸ் சிலபஸ்ல, அதனால அந்த டாபிக் அது. ஹெல்த்தில் கம்யூனிகபிள் டிசீஸ். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் மட்டும் ஆல்மோஸ்ட் ஒரு 34 கிளாஸ் இருக்குது. இந்த 34 கிளாஸ் முடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக 1 மந்த்தில் இந்த பேசிக்ஸ் இருக்குல்ல இது கவர்டு. இதுக்கு பேரலாக ஒவ்வொரு வீக்கும் நான் அப்டேட் பண்ணுறேன்ல, விஷன் ஐஏஎஸ்ல இருந்தும் ஃபோரம் ஐஏஎஸ்ல இருந்தும் லேர்ன் பண்ணிக்கிட்டது, அப்புறம் பேப்பரில் நான் பார்த்தது, இது எல்லாமே கம்பைலேஷனாக உங்களுக்கு கிளாஸ் வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு இண்டிவிஜுவல் இதை முடிச்சாலே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸ்ட்ராங் ஆகிடலாம். பட் நான் எல்லாருமே ஜாயின் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அது எல்லாருக்குமே ஃபீஸபிள் கிடையாது. ஸோ யாரால பல்கியாக எல்லாத்தையும் முடிக்க முடியாது. இது ஒன்று. அண்ட் கான்செப்ட்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இல்லை, டவுட்டாக இருக்குது. நான் ஒரு டாபிக் படிச்சுட்டேன், எம்சிக்கு சால்வ் பண்ணும்போது கான்செப்ட்ஸ்லாவே எனக்கு மைண்டில் வர மாட்டேங்குது அப்படி சொல்கிறவங்க மட்டும் மாடல் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். எந்த அகாடமினா ஜாயின் பண்ணுங்கள். எந்த கிளாஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஜாயின் பண்ணுறது. அண்ட் செல்ஃபாக படிக்கிறவங்க உங்களோட கன்சிஸ்டன்சியை ஏதாவது ஒரே ஒரு சோர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். விஷன் ஐஏஎஸ் ஆர் ஃபோரம் ஐஏஎஸ் இல்லைனா டிஸ்ட்ரிக்ட் ஐஏஎஸ், இதே போதுமானது. இல்லை ஒன்று சூஸ் பண்ணுங்கள், எல்லாத்தையும் சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாத்தையும் படித்தாலும் அவுட் ஆஃப் 10ல் 7 தான் வரும். ஸோ ஈஸியஸ்ட் வழி ஏதாவது ஒரு சோர்ஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட மார்க் 35 இருக்குன்னா 40 ஈஸியாக கிராஸ் பண்ணும்.